Hi friends, welcome to Santa Expert. So in this video நம்ம வந்துட்டு டார்ட்ல oops concepts எப்படி யூஸ் பண்றது, சோ என்னென்ன oops concepts வந்து டார்ட் ப்ரோகிராமிங்ல சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கற எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். சோ நம்ம வந்து ஆல்ரெடி டார்ட் பாக்கும்போதே சொல்லியிருந்தோம் டார்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படினு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு பர்టిక్యులர் கான்செப்ட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து oops-னா என்ன, oops-ல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ உங்களுக்கு தெரியல அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து ஒரு 1 hour வீடியோ வந்து oops வந்து ஃபுல்லா real world examples கூட கம்பேர் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோவோட லிங்கை நான் வந்து மேல ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். சோ நீங்க அதை வந்து செக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு oops பத்தி இதுக்கு முன்னாடி தெரியாது அப்படினா அதை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அப்படினா தான் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பர்టిక్యులரா இந்த வீடியோல வந்து நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கற ফুল சாப்டரையுமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ எந்தெந்த கான்செப்ட் வந்து எந்தெந்த டியூரேஷன்ல வருது அப்படிங்கற ফুল டீடைலுமே நமக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சோ உங்களுக்கு எந்தெந்த பார்ட்ட பார்க்கணும் அப்படிங்கறது நீங்க வந்து சாப்டரை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படினா கூட பார்த்துக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்படினா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். So first oops-ல வந்து நம்ம வந்து டாட்ல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கிளாஸ் அப்படினா என்ன, கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி நம்ம வந்து சொல்லலாம். சோ ப்ளூ பிரிண்ட் எதோட ப்ளூ பிரிண்ட், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி இல்லனா ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த கிளாஸ்ல வந்து நமக்கு என்னலாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நமக்கு வந்து இருக்கும். சோ இதுவே நம்ம ஆல்ரெடி சேனல்ல வந்து oops கான்செப்ட் தெளிவா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நம்ம வந்து திரும்ப ஒரே கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா அது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து டைம் வேஸ்ட் தான். அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க. சோ இது எப்படி நம்ம வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்க்கு நீங்க என்ன நேம் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணலாம். சோ நான் வந்து ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ எனக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம டாட்ல இருக்கிற கீவேர்ட், ஸ்டூடண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து அந்த கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற அந்த பர்టిక్యులர் நேம். சோ இப்போ அதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்குள்ள உங்களுக்கு இந்த பர்టిక్యులர் கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். சோ டேட்டா மெம்பர்ஸ் அப்படி நம்ம சொல்றது இப்போ ஸ்டூடண்ட் அப்படினா அவங்களுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து int roll number அப்படிங்கறத கொடுக்கலாம். அப்படி இல்லனா அதுக்கு அப்புறம் where, சோ நம்ம வந்து எல்லாத்துலயும் where யூஸ் பண்ணிப்போம். சோ அதனா கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ where roll number, அதுக்கு அப்புறம் where name, where age, where marks. ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பர்టిక్యులர் நீங்க ஸ்டூடண்ட் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட்க்கு வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? சோ இத நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸ் அப்படினு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட்டோட டேட்டா மெம்பர்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கு அப்புறம் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படினா என்னன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு void main அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதே போல நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். சோ அதே போல இந்த ஒரு கிளாஸ்க்குள்ள எப்படி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா void display student details அப்படிங்கறத சொல்றேன். ஓகேவா? சோ void display student details அப்படிங்கறத சொல்றேன். சோ ஜஸ்ட் இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த ஆல்ரெடி ரோல் நம்பர், நேம், ஏஜ், மார்க்ஸ்லாம் இருக்குல, சோ அதோட டீடைல்ஸ் மட்டும் நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். சோ அதை எப்படி பிரிண்ட் பண்றேன்னா நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஸ்டூடண்ட் ரோல் நம்பர், ஸ்டூடண்ட் நேம், ஸ்டூடண்ட் ஏஜ், ஸ்டூடண்ட் மார்க், இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிருக்கோம். அந்த 4 தான் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஸ்டூடண்ட் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகேவா? சோ இப்போ இதுதான் ஒரு சிம்பிள் கிளாஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். சோ இப்போ இந்த இது பாத்தீங்க அப்படினா இந்த ஹோல் இது வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது. இந்த கிளாஸ்ல வந்து 4 டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. சோ இனி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் இல்ல மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் இல்ல நமக்கு தேவையான இன்புட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத சொல்லலாம். சோ ஆப்ஜெக்ட் அப்படினா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஒரு ரியல் வேர்ல்ட் என்டிட்டி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூடண்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டா எடுத்துக்கலாம், இல்லனா ஒரு பர்టిక్యులர் ஒரு திங் ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா எடுத்துக்கலாம், இல்ல நம்ம வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா எடுத்துக்கலாம். சோ எந்த ஒரு ரியல் வேர்ல்ட் என்டிட்டியுமே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சோ இன் டாட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு வேர், அதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க என்ன நேம் கொடுக்க போறீங்க அப்படிங்கறது நீங்க கொடுக்கணும். இங்க நம்ம வந்து ஸ்டூடண்ட்க்கு தான் நம்ம வந்து நம்மளோட கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட். சோ நான் வந்து ஸ்டூடண்ட் 1 அப்படிங்கறது என்னோட ஆப்ஜெக்ட் நேமா வச்சுக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஈக்குவல், அதுக்கு அப்புறம் நியூ
எந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா இப்போ இந்த இந்த ஸ்டூடெண்ட் 1 இருக்குல்ல, ஸோ இதை வச்சு நான் இங்கே இருக்கிற ரோல் நம்பர், நேம், ஏஜ், மார்க்ஸ் எல்லாத்தையும் அசைன் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்ப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் 1 டாட் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கணும். எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே காமிக்கும். ஏஜ், மார்க்ஸ், நேம், ரோல் நம்பர் அப்படிங்கிற எல்லாமே காமிக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் 1 டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஒரு 18 அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் 1 டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு ஒரு 101. ஸ்டூடெண்ட் 1 டாட் நேம் ஈக்குவல் டு குமார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் 1 டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு ஒரு மார்க் வேணா ஒரு 80 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ரோல் நம்பர், நேம், ஏஜ், மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த 4 டேட்டா மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இனி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நான் செட் பண்ண வேல்யூலாம் நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா, இந்த டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னா எனக்கு இது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள், ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். ஏன்னா இந்த டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்லாம் நமக்கு எல்லாமே இருக்குது. இது ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவுட்புட் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இஸ் 101, ஸ்டூடெண்ட் நேம் இஸ் குமார், ஸ்டூடெண்ட் ஏஜ் இஸ் 18, ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் 80 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அந்த கிளாஸில் இருக்கிற பர்டிகுலர் கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி வேல்யூலாம் அசைன் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஊப்ஸில் வந்து சொல்லலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லைக் இப்போ நீங்கள் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் init அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து அதே ஜாவா, C++ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேமுக்கு வந்து ஈக்குவலாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து இருக்கும். ஸோ நம்ம டாட் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து அந்த ஜாவா பேஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால இதுலயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் நேம் என்ன நேமோ அந்த நேம்ல தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற டைம்ல உங்களுக்கு வந்து இது வந்து கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டரை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஊப்ஸ் வீடியோவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன், அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து டைப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், பார்த்தீங்க அப்படின்னா நேம்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறீங்க, அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டருமே டிஃபைன் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக கம்பைலரே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம சம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை இன்னொரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆர்க் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் நோ ஏஆர்ஜி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து சொல்லலாம். அதாவது அது எந்த ஆர்குமெண்ட்டுமே இருக்காது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரே ப்ரோக்ராம்ல மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர், லைக் இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ ஒரே பர்டிகுலர் கிளாஸ்ல நம்ம வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸை யூஸ் பண்றதுக்கு இந்த நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரோக்ராமில் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு
சம் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணி அந்த ஒரு டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டிஜிட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ அசைன் பண்ணது, ஃபங்க்ஷன் கால் பண்ணது, இது எல்லாத்தையும் நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேர் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டிஃபால்ட் ஒரு நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளாஸ் நேம் என்னவோ அந்த நேமில் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளாஸ் நேம். ஸோ ஸ்டூடெண்ட் ஓப்பன் க்ளோஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதே போல் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா இங்கே நீங்கள் வந்து லைக் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இங்கே வந்து வாய்டு இன்ட் அந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா டைப் கொடுப்போம். பட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேம் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணணுமே தவிர அது என்ன பர்டிகுலர் டேட்டா டைப் அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. நான் இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பீயிங் கால்டு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் போட்டுறேன். போட்டுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் நம்மளுக்கு என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டெப் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே நான் இல்லை. மற்ற எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பீயிங் கால்டு அப்படிங்கிற ஒரு அவுட்புட் எனக்கு வந்திருக்கு. எப்படி வந்திருக்குது? ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டெப் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் காலாக எனக்கு இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை இன்னும் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்ல அந்த இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். Going to create object for student. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுலேயும் செமிகோலன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கோயிங் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு அவுட்புட்டை பாருங்கள். கோயிங் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்து இந்த லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பீயிங் கால்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டெப் வந்த உடனே டேரெக்டாக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பீயிங் கால்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகி ஃபைனலாக ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அடுத்தது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறேன்னா பேராமீட்டர் அக்செப்ட் பண்ண போகிறேன். என்னென்ன பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணுறேன்னா இன்ட்டு ஆர் நம்பர். ஓகேவா? ஸோ ஆர் நம்பர்னா ரோல் நம்பர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் நேம். ஸோ நேமுக்கு வந்து என்னன்னா எஸ் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏஜ் மார்க். ஸோ இன்ட் எஸ் அண்டர்ஸ்கோர் ஏஜ் இன்ட் எஸ் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ். ஸோ இந்த 4 இதே நான் வந்து எங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரில். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பீயிங் கால்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட ஒரு ரோல் நம்பர் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி ஒரு ரோல் நம்பர் வச்சுருக்கலாம், அந்த ரோல் நம்பருக்கு இந்த ஆர் நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ இதை ஏன் அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நேம் அப்படிங்கிறதுல எஸ் நேம் அப்படிங்கிறத நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஏஜ் அப்படிங்கிறதுல எஸ் ஏஜ் அப்படிங்கிறத அசைன் பண்ணிடுறேன். அதே போல் மார்க்ஸ் அப்படிங்கிறதுல எஸ் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அசைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் நான் வந்து அசைன் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ரோல் நம்பர் நேம் ஏஜ் மார்க்ஸை இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல அதே ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஆனால் நான் என்ன டிஃப்ரெண்ட் பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து விட்டுற போகிறேன். இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்ல, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே அந்த ஸ்டூடெண்ட்க்கான வேல்யூஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர், ஸோ அது வந்து 101, நேம் வந்து ஜஸ்ட் விஜய், அதுக்கப்புறம் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்குது ஒரு 20, அப்புறம் வந்துட்டு மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்குது, மார்க் நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு 80 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்டூடெண்ட் 1ங்கிறது எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா, அந்த ஸ்டூடெண்ட் 1ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு அங்கே வந்து டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை கால் பண்ணுறேன். ஸோ இதை கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இங்கே நான் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறோம் அது எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதை நான் ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பாருங்கள். ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இஸ் 101, ஸ்டூடெண்ட் நேம் இஸ் விஜய், ஸ்டூடெண்ட் ஏஜ் இஸ் 20, ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் 80, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸோ இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு இது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் எடுத்து விட்டுறேன். இப்போ இது எப்படி நம்மளுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ இதில் சம் வேல்யூ நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க. 101 விஜய் 20 80 அப்படிங்கிற வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது டேரெக்டாக எனக்கு எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு எனக்கு வந்து கால் ஆகும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்தோடனே எனக்கு என்ன ஆகும்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம அங்கே பாஸ் பண்ண அந்த 4 வேல்யூஸும் இந்த ஆர் நம்பர், எஸ் நேம், எஸ் ஏஜ், எஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு இருக்கும். இந்த பர்டிகுலர் 4 வேல்யூஸையும் நான் இந்த கிளாஸில் இருக்கிற ரோல் நம்பர், நேம், ஏஜ், மார்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வச்சுட்டேன். ஓகேவா? பட் எனக்கு வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எனக்கு வந்து வரும். அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் 1க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, அதே போல் வேர் ஸ்டூடெண்ட் 2 equal to new student of, இப்போ இந்த நியூ ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் வந்து 4 இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேம், இது ரோல் நம்பர் வந்து 102 பாஸ் பண்ணுறேன். ஏஜ் நேம் வந்துட்டு அஜய்ன்னு பாஸ் பண்ணுறேன். ஏஜ் வந்துட்டு ஒரு 19, மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். இப்போது நான் வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் 1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் 2 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டூடெண்ட் 1க்கு டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை கால் பண்ணியிருக்கிறேன்னா, அடுத்தது ஸ்டூடெண்ட் 2க்கு. ஸோ ஓகே, ஸ்டூடெண்ட் 2 டாட் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். ஸோ இப்போ 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 2 டைம் நான் வந்து டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கிறேன். இப்போ இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு அவுட்புட் பாருங்கள், 2 ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வந்து எனக்கு வந்திருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுக்க பாருங்கள். செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர்லேருந்து விஜய் 20 80 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 102 அஜய் 1990 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? நீங்கள் இப்போ இதுதான் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட்ஸ், இது ஊப்ஸ் கான்செப்ட்ஸே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரே கிளாஸ்க்குள்ளே தான் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் இது பண்ணுறீங்க. ஸோ இது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்டோராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ரோல் நம்பர், நேம், ஏஜ், மார்க்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1 டாட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் 2 டாட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் 3 டாட் ரோல் நம்பர். நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே போகிறீங்களோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3. ஸோ அந்த கம்ப்யூட்டரோட மெமரிலேயுமே உங்களுக்கு அப்படி தான் ஸ்டோர் ஆகும். அதனால தான் நம்ம இங்கே அடுத்த ஒரு ஸ்டூடெண்டோட இது கால் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறது. ஒரு பேராமீட்டரை நம்ம வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கணும் அப்படின்னால நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம். அதே போல் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேமாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட்டு நான் மேலே வந்து ஒரு புது வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன், வேர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு காலேஜ் ஈக்குவல் டு ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணாலுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து அந்த ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாருங்கள், பிரிண்ட் ஸ்டூடெண்ட் காலேஜ் இஸ் டாலர் காலேஜ். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு 2 ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. 2 ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்மளுக்கு வந்து ஏபிசி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்டோட காலேஜ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்லேயே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நேம்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இருக்க போது, இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து அந்த ஸ்டூடெண்டோட பிரான்ச் இருக்க போது, இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரில் அந்த ஸ்டூடெண்டோட பிரான்ச் அண்ட் காலேஜ் வந்து இருக்க போது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் ஆஃப் இது வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் this is the default constructor அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளாஸ் நேம். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் நேம்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 1 நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 2 அப்படின்னு நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போ நினைக்கிறேன் நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 1 ஸோ அப்படின்னு நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 1 வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் பிரான்ச் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த பிரான்ச்சில் எனக்கு என்ன வருதோ அதை நான் ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் பிரான்ச் இஸ் $branch. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. எனக்கு வந்து 2 கன்ஸ்ட்ரக்டர் போதாது, எனக்கு 3வது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா student dot named const 2 அதே நேம் அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற நேம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, புதுசாக ஒரு நேம் கொடுக்கணும். நான் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், நேம்டு const 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இது எனக்கு என்ன அக்செப்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ச் காலேஜ் அப்படிங்கிற 2 தான் அக்செப்ட் பண்ணுது. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் student branch is $branch and college is $college. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 1, இன்னொன்று நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 2. இப்போ வந்து 3 டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸை வந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இனி இதை எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். வேர் std1 நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது நான் வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். வேர் std1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு இது. அதுக்கப்புறம் வேர் std2 இப்போ நம்ம வந்து நேம்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். std2 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் டாட் நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 1. ஸோ நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 1க்கு நம்ம என்ன கொடுக்கணும், பிரான்ச் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட் CSC அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்தது வேர் std3 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் டாட் நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் 2. அதுக்கு இன்புட்டாக நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சு. ஸோ பிரான்ச்சுக்கு என்னது CSE அப்புறம் காலேஜ். ஸோ காலேஜுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், ஏதாவது ஒரு காலேஜ் நேம் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ABC அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு செமிகோலன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதான் நான் பண்ண மிஸ்டேக். ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட் பாருங்கள், திஸ் இஸ் த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் பிரான்ச்சஸ் CSCன்னு ஒன்று வந்திருக்குது. ஸ்டூடெண்ட் பிரான்ச்சஸ் CSC அண்ட் காலேஜஸ் ABC அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸே நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதில் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா எப்படி இருக்கும், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா எப்படி இருக்கும், முக்கியமாக நம்மளுக்கு வந்து நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன, அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கீவேர்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த திஸ் கீவேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸை வந்து மீன் பண்ணுறது தான் நம்ம வந்து திஸ் கீவேர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷனாக சொல்லாமல் ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாகவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் இருந்து தேவையில்லாத லைன்ஸ்லாம் நான் வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இதையும் டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எல்லாத்தையுமே நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ள நான் வந்து ஒரு 2 வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் 2 டேட்டா மெம்பர்ஸ். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ரோல் நம்பர் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதே போல்
நேம் அப்படிங்கிறதையும் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ரோல் நம்பர் நேம் அப்படிங்கிற 2 டேட்டா மெம்பர்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரோல் நம்பருங்கிறது இன்ட்டு, ஸோ இன்ட்டு ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே போல் எப்போ நம்மளுக்கு வந்து இந்த திஸ் கீவேர்ட் தேவைப்படாது அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இன்ட்டு ரோல் நம்பர் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் s_name அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு உள்ள நான் வந்து ரோல் நம்பர் ஈக்குவல் டு ஆர் நம்பர் அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கிறேன். அதே போல் நேம் ஈக்குவல் டு s_name அப்படிங்கிறத நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம நார்மலாக பார்க்குறது. இப்போ இந்த இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ண போகிற தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ லைக் இங்கே வந்து ரோல் நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து ROLLNO அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வர ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா RNO, அதுக்கப்புறம் நேம் பார்த்தீங்கன்னா அங்கே நேம்னு இருக்குது, இங்கே வந்து s_name இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் நேம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திஸ் கீவேர்ட் தேவையில்லை. ஸோ அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா print இந்த std1 அப்படிங்கிற இந்த வேரியபிள் இருக்குல்ல, ஸோ அதோட நேம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு std1 அப்படிங்கிறதோட நேம் அப்படிங்கிறதோட வேரியபிள் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது? ஓகே, ஸோ சாரி, இதில் வந்து நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து 101 விஜய் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ 101 விஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அப்படிங்கிறது வந்துருக்கு. அதே இது இப்போ இந்த இடத்துல நான் வந்து அக்செப்ட் பண்ண ஆர்குமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோல் நம்பர், அதே மாதிரி இங்கேயும் வந்து s_name அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெறும் நேம்னு மாற்றிக்கிறேன். இங்கேயும் ரோல் நம்பர், இங்கேயும் வந்து s_name அப்படிங்கிறதுக்கு பதிலாக நேம் அப்படிங்கிறத மாற்றிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நல் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக வந்தது. ஸோ இப்போ எந்த சேஞ்சஸ் எதுவுமே வேறு எதுவுமே பண்ணல, இதுக்கு முன்னாடி பண்ண அதே இது மாதிரி தான் ரன் பண்ணுறேன், அதே மாதிரி தான் நான் இன்புட் கொடுத்துருக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த வேரியபிளோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வேரியபிள், அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு உள்ளே இருக்கிற ரோல் நம்பரும் நேமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெளியே இருக்கிற ரோல் நம்பர் நேம் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த 2 வேரியபிளுமே சேம், அதாவது கிளாஸ் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் ரெண்டையுமே நீங்கள் வந்து சேம் நேம் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்னன்னா கம்பைலர் வந்து ஒரு ஆம்பிகுட்டியை வந்து கிரியேட் பண்ணிடும். ஏன்னா கம்பைலருக்கு எந்த வேரியபிள் வந்து இந்த கிளாஸோட வேரியபிள் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட கிளாஸ் வேரியபிளை நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இந்த இடத்துல திஸ் கீவேர்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் திஸ் டாட் ரோல் நம்பர் அண்ட் திஸ் டாட் நேம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கம்பைலர் எப்படி எடுத்துக்கணும்னா இந்த ரோல் நம்பர், அதாவது நம்ம இன்புட்டில் வந்த இந்த ரோல் நம்பரை திஸ் டாட் ரோல் நம்பருங்கப்போ இந்த கிளாஸில் இருக்கிற இந்த ரோல் நம்பருக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது மீனிங். அதே மாதிரி இன்புட்டில் வந்த இந்த நேமை திஸ் டாட் நேம் அப்படிங்கிறப்போ இந்த நேமுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது மீனிங். அதே நீங்கள் இந்த திஸ் கீவேர்டு கொடுக்கல அப்படின்னா இந்த ரோல் நம்பர் ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டாருக்கு உள்ளே தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் ஆகும். ஏன்னா இங்கே நம்ம வந்து ரோல் நம்பர் நேம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணதுனால வெளியே இருக்கிற ரோல் நம்பரும் நேமும் நம்மளுக்கு வந்து ஒமிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நல் அப்படிங்கிறது வந்தது. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை உங்களுக்கு ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஜய் அப்படிங்கிற அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ்க்கும் லோக்கல் வேரியபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. கிளாஸ் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் சேம் நேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கிளாஸ் வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக திஸ் அப்படிங்கிற கீவேர்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த திஸ் கீவேர்டு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், அந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற டேட்டா டைப் டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சைல்டு கிளாஸ்க்கு டிரைவ் பண்ணுறது தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே நீங்கள் வந்து அந்த ஊப்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அதில் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா inheritance types. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் அப்படின்னு இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று இருக்கும், அடுத்தது மல்டி லெவல், அடுத்தது மல்டிபிள், அது பார்த்தீங்க அப்படின்னா ஹையரார்ச்சிக்கல்
ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 1 parent 1 child. அதே இது உங்களுக்கு வந்து மல்டி லெவல். இதுக்கு நம்ம அந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து சொல்லுவோம். மல்டி லெவல் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேரண்ட் கிளாஸ்க்கு வந்து ஒரு சைல்டு கிளாஸ் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட்டாக மாறிடும். அந்த சைல்டு கிளாஸ்க்கு இன்னொரு அந்த பேரண்ட் கிளாஸ்க்கு இன்னொரு சைல்டு வரும். திரும்ப இது வந்து சைல்டாக மாறும். இது வந்து பேரண்ட்டாக மாறும். திரும்ப அதுக்கு இன்னொரு சைல்டு வரும். லைக் நம்மளுக்கு வந்து தாத்தா, அப்பா, பையன், திரும்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இந்த மல்டி லெவல் அப்படிங்கிறது சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒன்லி 1 சைல்டு கிளாஸ் இருக்கும். மல்டிபிள் பேரண்ட் 1 child. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 parent கிளாஸ் இருக்கும், மல்டிபிள் சைல்டு கிளாஸ் வந்து இருக்கும். இப்போ இதில் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதுல்ல. ஸோ இதில் வந்து டார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. நிறைய லாங்குவேஜில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர லாங்குவேஜில் அதை வந்து ஒமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கோடில் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோக்ராமிங்கில். அதை வந்து ப்ரோக்ராமிங் டிசைன் பண்ணும்போதே அதை வந்து தூக்கிடுறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இதில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், சிங்கிள்னா என்ன, மல்டி லெவல்னா என்ன, ஹையரார்கிக்கல்னா என்ன அப்படிங்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸை நம்ம வந்து சைல்டு கிளாஸை நம்ம வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா கிளாஸ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த காலேஜ் அப்படிங்கிற கிளாஸில் வந்து எனக்கு என்ன இருக்கும், காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ காலேஜோட டீட்டெயில்ஸ் எனக்கு என்ன இருக்கும், வேர் காலேஜ் நேம் இருக்கும். சி நேம் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் காலேஜ் நேம் வச்சுருக்கேன். அது வந்து ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும், வேர் சி கோடு, காலேஜுக்கு வந்து ஒரு கோடு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கோடை நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு 1000 அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் காலேஜ் அட்ரஸ் இருக்கும், C_address. அதை நம்ம வந்து ஜஸ்ட் சென்னை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காலேஜ் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். நமக்கு வந்து எல்லாமே தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு இந்த பர்டிகுலர் டுட்டோரியல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து இந்த கிளாஸ், இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸை நான் காலேஜ் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து நான் வந்து இன்ஹெரிட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்டென்ஸ் காலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இந்த காலேஜில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் வந்து ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது. நான் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன வச்சுக்கலாம்னா வாய்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலேஜ் அப்படிங்கிறத வச்சுருக்கிறோம். அந்த காலேஜ் அப்படிங்கிறதுல நேம் கோட் அட்ரஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே நேம், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன டபுள் எல் வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், சி கோட், சி அட்ரஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பிரிண்ட் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத வந்து காலேஜ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இது வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த std1 வச்சு ஜஸ்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத பாருங்கள். நேம் இஸ் விஜய், ரோல் நம்பர் இஸ் 101, காலேஜ் நேம் இஸ் ஏபிசி, காலேஜ் கோட் இஸ் 1000, காலேஜ் அட்ரஸ் இஸ் சென்னை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த காலேஜில் இருக்கிற எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எப்படி வரும்னா, இப்போ இந்த இடத்துல காலேஜ்னு இருக்குதா, சப்போஸ் இப்போ இந்த இடத்துல அடுத்து வந்து என்ன இருக்குன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு காலேஜ், அந்த காலேஜுக்குள்ள டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க வருவாங்க. நான் இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா கிளாஸ் டிபார்ட்மெண்ட்
நீங்கள் வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும், தான் எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், டிபார்ட்மெண்ட் கோடு. ஸோ டிபார்ட்மெண்ட் கோடு என்ன வச்சுக்கலாம், ஒரு 555 அப்படிங்கிறத நான் வந்து டிபார்ட்மெண்ட் கோடாக வச்சுக்கிறேன். அடுத்தது வேர் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ ஜஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நேமுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டி லெவலுக்கு இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், தாத்தா அப்பா பையங்கிற ரிலேஷன்ஷிப் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டென்ஸ் காலேஜ். ஸோ காலேஜ் அப்படிங்கிற அந்த பேரண்ட் கிளாஸை டிபார்ட்மெண்ட்ங்கிறத இன்ஹெரிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ வந்து காலேஜில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸை நான் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள காலேஜ் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற 3 கிளாஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட் ரோல் நம்பருக்கு அப்புறம் print of department name is $dept underscore dept underscore name. அதுக்கப்புறம் print of dept code is $dept underscore code. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் கோடை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் சிஎஸ்சி, டிபார்ட்மெண்ட் கோட் இஸ் 555, அப்புறம் காலேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்து இதில் வந்து வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். மல்டி லெவலுங்கிறப்ப லெவல் பை லெவலாக நம்மளுக்கு வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், மல்டிபிள் சைல்டு கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படின்னு பாருங்கள். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து தேவையில்லை. இப்போ வந்து காலேஜ் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ங்கிறத நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் நான் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறேன். இதை வந்து இசி டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டென்ஸ் காலேஜ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலேஜ் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ், நம்ம வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சுருக்கிறோம், இசி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், வேர் டிபார்ட்மெண்ட் கோடு ஈக்குவல் டு இதுக்கு நம்ம வந்து 666 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதே போல் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் இதுக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், இசிஇ. ஸோ இசிஇ அப்படிங்கிறது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் காலேஜோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இசி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து காலேஜ் அப்படிங்கிறதோட இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல காலேஜ் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் இசி டிபார்ட்மெண்ட்டும் அந்த காலேஜ் அப்படிங்கிறதோட சைல்டு கிளாஸாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதில் இருக்கிற ஒவ்வொரு டைப்பும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சூப்பர் கீவேர்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் கீவேர்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து மேக்ஸிமம் இன்ஹெரிட்டன்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது. சப்போஸ் பேஸ் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ் ரெண்டுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சேம் ஆட்ரிபியூட் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் பேஸ் கிளாஸோட அதாவது பேஸ் கிளாஸ் அப்படிங்கிற நம்ம வந்து இங்கே வந்து சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர் கிளாஸோட ஆட்ரிபியூட்டை நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த சூப்பர் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சூப்பர் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். அந்த கிளாஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணேன், டெலிட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் அந்த கிளாஸ் கொண்டு நம்ம வந்து என்னதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது ஸ்பீட் அப்படிங்கிறது சொல்லிட்டு. ஸோ வேர் ஸ்பீட் ஈக்குவல் டு 180 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? காருக்கு ஸ்பீட் அப்படிங்கிறது 180ங்கிறது. இப்போ அடுத்தது கிளாஸ் பைக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த பைக் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸ்
கார் அப்படிங்கிறது நான் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கார் அப்படிங்கிறது இன்ஹெரிட் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்துட்டு அந்த கார் அப்படிங்கிறது பேஸ் கிளாஸ், சைல்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சப் கிளாஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே நான் வேர் ஸ்பீட் ஈக்குவல் டு 110 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது எனக்கு பேஸ் கிளாஸ்லேயும் கார் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, சைல்டு கிளாஸ்லேயும் எனக்கு வந்து கார் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் சைல்டு கிளாஸில் வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஒன்று எழுதிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஸ்பீட் இஸ் போட்டு டாலர் ஸ்பீட். ஓகேவா? இப்போ இதில் எனக்கு வந்து ஸ்பீட் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இப்போ இதில் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது ஜஸ்ட் டெலீட் பண்ணிவிட்டு வேர் OPJ ஈக்குவல் டு நியூ பைக். ஓகேவா? பைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த OPJ டாட் டிஸ்பிளே அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் பண்ணும்போது ஓகே, ஸோ செமிகோலன் வைக்கல, பைத்தான் டைப் பண்ணி செமிகோலன் மிஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இஸ் 110 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக வந்துருக்குது. ஸோ அந்த 110 அப்படிங்கிறது எதோட ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் அப்படிங்கிற இந்த கிளாஸோட ஸ்பீடு. இப்போது எனக்கு இந்த பைக் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே இருந்துட்டு எனக்கு இந்த கார் அப்படிங்கிற இந்த கிளாஸோட ஸ்பீடு வேணும், அதாவது பேரண்ட் கிளாஸ் இல்லைனா சூப்பர் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட ஸ்பீடு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஜஸ்ட்டு சூப்பர் டாட் ஸ்பீட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பேரண்ட் கிளாஸில் என்ன இருக்கோ அது வந்து வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 180 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வருது. மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னா கூட சரி, நீங்கள் வந்து இந்த சூப்பர் அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேரண்ட் கிளாஸோட தான் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாலிமார்பிசம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு கீழே வரும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது பாலிமார்பிசம் கீழே ஓவர் லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. நம்மளுக்கு வந்து டார்ட் வந்து ஓவர் லோடிங்கை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஓவர் லோடிங் அப்படின்னா நம்ம வந்து பர்டிகுலர் மெத்தட் ஆர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணி நம்ம சம் சேஞ்சஸை பண்ணுறதை நம்ம வந்து ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தேவையில்லை. ஸோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் வந்து எல்லாமே புதுசாக நான் வந்து சம்மி தான் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், கிளாஸ் RBA. ஓகேவா? ஸோ என்னோட கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா RBA அப்படிங்கிறது என்னோட கிளாஸ் நேம். ஸோ இப்போ இந்த RBA அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெத்தட் வந்து வச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வந்து யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரிட்டன் ஒரு 5 அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த RBA அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த RBA அப்படிங்கிறது கீழே தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பேங்க்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த RBA அப்படிங்கிறதுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு கனரா பேங்காக இருக்கலாம், இல்லை ஒரு IOB பேங்காக இருக்கலாம், இல்லை ஒரு கோட்டக் பேங்காக இருக்கலாம், ICICI பேங்காக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பேங்காக இருந்தாலுமே அவங்க வந்து யாருக்கு கீழே வருவாங்க, RBAக்கு கீழே தான் வருவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்கை வந்து நம்ம இந்த பேங்கிங் கான்செப்ட் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து கிளாஸ் IOB அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த IOB அப்படிங்கிற இந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் RBA. ஸோ RBAல இருந்து இவங்களும் வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து RBA என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, RBA என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இந்த IOB நான் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு பேங்க் வராங்க. ஸோ ஜஸ்ட் நான் இதுக்குள்ளே வந்துட்டு அந்த பேங்கோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வேர் நேம் ஈக்குவல் டு IOB அப்படிங்கிற மாதிரி மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் ஒரு செமிகோலன் வைக்கிறோம். அடுத்தது கிளாஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பேங்க் வைக்கலாம், ஒரு கோட்டக் பேங்க். ஓகேவா? ஸோ கோட்டக் எக்ஸ்டென்ஸ் RBA. ஸோ கோட்டக் பேங்க் நமக்கு வந்து RBA அப்படிங்கிறது கீழே தான் வருது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த RBA ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்கல்ல அதை வந்து இவங்க வந்து ஓவர் ரைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன்
7% அப்படிங்கிறாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து ஒரு 5% சொல்கிறதுனால சொன்னாலும் இவங்க வந்துட்டு அதே மெத்தடை வந்துட்டு 7% அப்படிங்கிறத மாற்றிக்கிறாங்க. இவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7% அப்படிங்கிறத வாங்குறாங்க. இப்போ இன்னொரு பேங்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் கனரா. ஸோ கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆர்பிஐ கீழே தான் வராங்க. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களும் அதே மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணுறாங்க. இவங்க ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் 4% அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது, அதாவது இங்கே ஆர்பிஐ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பேரண்ட் கிளாஸ். ஓகேவா, அந்த பேரண்ட் கிளாஸ் வந்துட்டு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சொல்கிறாங்க 5% அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கீழே வந்துட்டு நிறைய பேங்க்ஸ் வராங்க, ஐஓபி, கோட்டக், கனரா. ஒரு பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்பிஐ வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுதோ அதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பேரண்ட் கிளாஸில் என்ன ஒரு மெத்தட் இருக்குதோ அந்த மெத்தடை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கனரா பேங்கும் கோட்டக் பேங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு பேங்க் வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் நம்ம வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஐஓபி அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது வரும். ஸோ நான் அதை கூட உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்பிஐக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். சார் வேர் ஆர்பிஐ ஈக்குவல் டு நியூ ஆர்பிஐ ஆஃப், அடுத்தது வேர் ஐஓபி. ஸோ ஐஓபி ஈக்குவல் டு நியூ ஐஓபி ஆஃப், அடுத்து வேர் கோட்டக் ஈக்குவல் டு நியூ கோட்டக் ஆஃப், வேர் கனரா ஈக்குவல் டு நியூ கனரா ஆஃப். ஓகேவா, ஸோ நான் வந்து 4 பேங்க்ஸுக்குமே வந்துட்டு 4 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் 4 ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் ஆர்பிஐன்னு போட்டு ஜஸ்ட் அதை அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஆர்பிஐ டாலர், இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆர்பிஐ டாட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் 3 4. ஸோ நான் 4 பேங்க்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐஓபி, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோட்டக், இது பார்த்தீங்க அப்படின்னா கனரா. ஓகேவா, ஸோ நான் வந்து டோட்டலாக 4 பேங்க்ஸ் இது பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள், ஆர்பிஐக்கு வந்துட்டு 5 அப்படிங்கிறது. ஓகே சாரி, நான் இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளதை சேஞ்ச் பண்ணல, அதாவது அந்த என்ன பேங்க் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணல. ஸோ அதையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐஓபி, கோட்டக், கனரா. ஓகே, ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன். எனக்கு என்னென்னு பாருங்கள், ஆர்பிஐ அப்படிங்கிறது 5% இருக்குது, ஐஓபிலையும் 5% இருக்குது, கோட்டக்கில் 7%, கனராவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 4%. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் கான்செப்ட் வரும்போது இப்படி ஒரே மெத்தடை எல்லாரும் யூஸ் பண்ணுறதா நம்ம வந்து ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவர் ரைடிங்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா இன்னர் ப்ராசஸிங்கை நம்ம வந்து ஹைட் பண்ணுற ஒரு ஜாப்பை தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நம்ம ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு உள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இருக்கலாம், இல்லை நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நான் என்னங்கிறது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா, சார் ஜஸ்ட் இந்த ரூல்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் எழுதுறீங்க, அந்த கிளாஸுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் இருக்கணும். ஸோ ஒரு நார்மல் கிளாஸ்க்குள்ளே உங்களால் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் போட நம்ம வந்து பார்க்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம இந்த இப்படி ஓரளவு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதாக தான் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து புதுசாக தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகேவா,
ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ காலேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வந்து ஜஸ்ட் ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மெத்தடை நான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்ம நார்மலாக போடுற ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நம்ம நார்மல் மெத்தட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், வாய்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே வந்து ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், அந்த பிளாக்குள்ள செட் ஆஃப் கோட்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ இதே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு செமிகோலன் அப்படிங்கிறது மட்டும் வச்சுருவோம். ஓகேவா? ஸோ செமிகோலன் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு மெத்தட் வந்து இந்த காலேஜ் அப்படிங்கிற கிளாஸில் இருக்குது. இதோட டெஃபினிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட சைல்டு கிளாஸில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், எக்ஸ்டென்ஸ் காலேஜ். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்துட்டு நான் காலேஜ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டூடெண்டோட பேரண்ட் கிளாஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நான் இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், இதுக்குள்ள ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகேவா? அந்த மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா வாய்டு டிஸ்பிளே. ஸோ வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது இதோட மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் இப்போ நான் வந்து ஜஸ்ட் சம்திங் லைக் போடுறேன், பிரிண்ட் திஸ் இஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் ஜஸ்ட்டு காலேஜ் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட டெஃபினிஷன் எனக்கு எங்கே இருக்குன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கிளாஸில் எனக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த காலேஜ் அப்படின்னு இருக்கிற இந்த கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மெத்தட் என்ன பண்ணுது அப்படிங்கிற அந்த காலேஜ் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ்க்கோ இல்லை அதர் திங்ஸ்க்கோ வந்து தெரியாது. அவங்ககிட்ட இருந்து அந்த இன்னர் ப்ராசஸிங் வந்து ஹைட் பண்ணிவிட்டு அதை யாருக்கு மட்டும் விசிபிளாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அது தெரியுது. ஸோ நம்ம வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு ரியல் டைம் நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா காலேஜில் ஹைட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். லைக் இது வந்து இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ்ல இருந்து இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து மீனிங். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். வேர் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓபிஜே டாட் டிஸ்பிளே அப்படிங்கிறத கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே வந்து அவுட்புட்டாக வரும். திஸ் இஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு வாய்டு ஹாய்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஹாய் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் இந்த மெத்தட் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் திஸ் இஸ் ஹாய் மெத்தட் அப்படிங்கிறத மட்டும் நான் ஜஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நம்ம இதை வந்து கால் பண்ணல. ஸோ நான் அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஓபிஜே டாட் ஹாய் ஹாய் அப்படிங்கிற மெத்தடை ஜஸ்ட் போட்டுட்டு கால் பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் ஹாய் மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இதான் ஜஸ்ட் சொல்ல வருது என்னன்னா, நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் டாஸ்க்குள்ள நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்ல சைடில் வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டார்க்கில் இருக்கிற ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.